ரொம்ப பரிச்சயமான ஒருவர் செய்த காரியங்கள். இந்தியாவோட இதிகாசங்கள்ல ரொம்ப முக்கியமான இதிகாசங்கள் மகாபாரதம், ராமாயணம். இதுல மகாபாரதத்துல எல்லா கேரக்டரும் ரொம்பவே கரடு முரடான கேரக்டர் தான். ஆனா அவர்களுக்குள்ளேயும் சாஃப்டான காதல் செய்யற மனங்களும் இருந்திருக்கு. எஸ், துரியோதனனோட காதல் கதையை தான் பார்க்க போறோம். அதை சேர்த்து வைக்க கர்ணன் சில வேலைகள் செஞ்சிருக்காரு. குருஷேத்திர போர் அப்படிங்கிற பேரழிவுக்கு காரணமா இருந்தது துரியோதனன் அப்படிங்கிற தனி ஒருவனோட பதவி வெறிதான். துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதிரானவனா இருந்தாலும் தன்னோட சகோதரர்கள் மேல, நண்பன் கர்ணன் மேல, மனைவி மேல, குழந்தைகள் மேல உண்மையான அன்பு கொண்டவனா தான் இருந்தான். தனிப்பட்ட முறையில துரியோதனன் கெட்டவனா இருந்தாலும் ஒரு நண்பனா, கணவனா, சகோதரனா எப்பவுமே நல்லவனா தான் இருந்தான். மகாபாரதம் முழுக்க துரியோதனன் பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் அவனோட குடும்ப வாழ்க்கை பற்றிய குறிப்புகள் பெரிய அளவுல இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. துரியோதனனோட மனைவி பெயர் பானுமதி. துரியோதனனோட திருமணம் கிட்டத்தட்ட ஒரு காதல் திருமணம் தான். அதற்கு உதவி புரிஞ்சது துரியோதனனோட ஆருயிர் நண்பன் மாவீரன் கர்ணன். துரியோதனனோட மனைவியான பானுமதி பிராஜ்யோதிஷ்பூர ஆண்ட பகதத்தன் அப்படிங்கிற மன்னனோட மகள். இவங்க பருவ வயதை எட்டியவுடன் இவங்களுக்கு சுயம்வரம் நிகழ்த்த இவங்களுடைய தந்தை முடிவு பண்ணாரு. இளவரசனா முடிசூட்டப்பட்டிருந்த துரியோதனன் சகுனியோட அறிவுரையின்படி பானுமதிய திருமணம் செய்ய தன்னோட நண்பன் கர்ணனோட போனான். இவர்களோட இன்னும் சில பேரும் வந்திருந்தாங்க. பகதத்தன் ஏற்பாடு செய்திருந்த சுயம்வர விதிகளின்படி இளவரசர்கள் அனைவரும் வரிசையா நிக்கணும். பானுமதி ஒவ்வொருவரின் முன் வந்து நிற்கும் போது அவர்கள் தங்களோட வீரத்தை பத்தியும் திறமைகளை பத்தியும் சொல்லணும். அதுல பானுமதிக்கு பிடித்தவரை அவரே தேர்வு செய்வாங்க. இந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது. சுயம்வரத்துல பங்கேற்கும் அனைவரும் பானுமதியோட வருகைக்காக காத்திருந்தாங்க. அரங்கத்துக்குள்ள நுழைந்த பானுமதியை பார்த்து அனைவரும் வியந்தாங்க. தேவர்களே பொறாமைப்படும் அளவுக்கு சொர்ண விக்ரம் போல அழகிய தேவதை மாதிரி ஒரு சிலை மாதிரி இருந்தாங்க பானுமதி. ஒவ்வொரு இளவரசரா பார்த்த பானுமதி துரியோதனனை மட்டும் பார்க்காம எதிர் திசையில திரும்பிக்கிட்டாங்க. இந்த நிராகரிப்பு துரியோதனனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்துச்சு. பானுமதி நிராகரிப்பால கோபமடைந்த துரியோதனன் பானுமதியை கடத்தி செல்ல முடிவு பண்ணாரு. இதை தன்னோட நண்பனான கர்ணன் கிட்டையும் சொன்னாரு. நண்பன் சொல்ல தட்ட முடியாத கர்ணன் அதுக்கு ஒப்புக்கொண்டாரு. 2 பேரும் அங்க இருந்த மற்ற இளவரசர்களோட போர் புரிய தொடங்கினாங்க. சிசுபாலன், ஜராசந்தன் போன்ற மாவீரர்கள் கூட கர்ணன் முன்னாடி, துரியோதனன் முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாம திணறி போனாங்க. துரியோதனன் பானுமதியோட அஸ்தினாபுர கோட்டையை வந்து அடைஞ்சாரு. துரியோதனனோட வீரம் பானுமதிய ரொம்பவே கவர்ந்தது. இருந்தாலும் பீஷ்மருக்கு துரியோதனனோட இந்த செயல் பிடிக்கல. அதன் பிறகு பீஷ்மரை சமாதானப்படுத்தி பானுமதிய மணந்தான் துரியோதனன். அதற்கு பிறகு பானுமதி, துரியோதனன் 2 பேருடைய காதலின் அடையாளமா அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தாங்க. அப்பா, பாத்ரூம் ஃப்ரீயா கிடைக்குது. நான் போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். 2 நாள் ஆகுது. எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காளே. என்னம்மா? ப்ளீஸ் கௌதமி, நான் குளிச்சு 2 நாள் ஆகுது. 2 நிமிஷத்துல வந்துடுவேன். ப்ளீஸ் கௌதமி, வீட்ல ஒரு நாளைக்கு நான் 2 தடவை குளிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் குளிச்சு 3 நாள் ஆகுது. ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு ஒரு ஷாம்பு கொடுக்குறான். 1 hour வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர், அதுவும் அரை பக்கெட் தான். எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ண. என்னை விட ஒரு நாள் சீனியரா?